வாசிங்க 1 தெசலோனிக்கர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் சித்தமாய் இருக்கிறது. எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்கிறது. நம்முடைய ஆண்டவர் நம்ம செய்யற ஒவ்வொரு காரியத்துக்கும் நம்ம என்ன பண்ணோமா, ஸ்தோத்திரம் செலுத்தணும். ஸ்தோத்திரம்னா என்ன? கிவ் தேங்க்ஸ், நன்றி சொல்லணும், நன்றி சொல்லணும். ஒரு யூதர்களுடைய பாரம்பரிய கதை ஒன்று படித்தேன். 2 தேவதூதர்கள் பரலோகத்திலிருந்து பூமிக்கு அனுப்பப்பட்டாங்களாம். ஒரு தேவனுடைய வேலை பூமியிலிருந்து தேவனுக்கு நேராக எடுக்கிற விண்ணப்பங்கள் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வரணும். யார் யாருக்கு என்னென்ன பெட்டிஷன் கொடுக்குறாங்க, விண்ணப்பங்களை கொடுக்குறாங்க, அதை கனெக்ட் பண்ணிட்டு வரணும். இன்னொரு தேவதூதனுடைய வேலை யாரெல்லாம் தேவனை ஸ்தோத்தரிக்கிறாங்க, நன்றி செலுத்துறாங்க, அதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வரணும்னு சொல்லி 2 தேவதூதர்களும் வந்தாங்களாம். முதல்ல வந்தவன் விண்ணப்பங்களை கலெக்ட் பண்ணிட்டு வந்தவன், அவன் பேங்க், அது கதை தான், அவன் பேக்கெல்லாம் நிறைஞ்சி தூக்க முடியாமல் தூக்கிட்டு போனாங்க. ஏன்னா நம்ம இல்லை எப்பவுமே அநேகர் தான் கேட்போம், ஆண்டவரே அதைத்தாங்க இதைத்தாங்க, ஒரே விண்ணப்பம் தானே, இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க, அப்படி தூக்கிட்டு போனாங்க. அடுத்தவன் பார்த்தீங்கன்னா ஒரு சில விண்ணப்பங்களோடு கூட தான் போனாங்க. நன்றி செலுத்தினவங்க காரியம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் தான் இருந்தாங்க. இன்னைக்கு உலகத்திலையும் அப்படிதான் இருக்காங்க. கடைசி காலம் வர எப்படி இருப்பாங்களா மனுஷங்க, நன்றி அறிதல் இல்லாதவர்களா இருப்பாங்க. நன்றியே இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படி இருக்கணும். நம்ம தேவன் நம்மிடத்துல எல்லா காரியத்துக்கும், நம்ம செய்யற ஒவ்வொரு காரியத்துக்கும், ஏன்னா நம்ம அதுக்கு தகுதியே கிடையாது. கர்த்தர் எனக்கு ஒரு உதவி செய்யறாருன்னா அதுக்கு நான் தகுதியே இல்லை, நீங்க தகுதியே இல்லை, உங்க குடும்ப தகுதி கிடையாது. எப்படியோ இருந்தீங்க, ஆண்டவர் அறியாதவங்களா இருந்தோம், ஆண்டவருக்கு விரோதிகளா இருந்தோம், பாவத்துல இருந்தோம், சாபத்துல இருந்தோம். நம்மளை கிருபையா ரட்சித்து அவருடைய பிள்ளையாய் மாற்றி ஒவ்வொரு நாளும் நன்மை செய்கிறாரே, அதை நினைச்சு கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். ஹல்லேலூயா, ஆமென். தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது, என் இருதயத்துக்கு ஏற்றவர். அவன் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நன்றி, எக்காலத்திலும் எல்லா நாளிலும் நான் கர்த்தரை துதிப்பேன், எப்போதும் அவன் துதி என் வாயில இருக்கிறோம். ஆமென். அவனை கொண்டு அரண்மனையில வச்சோன்னு சொல்றான், ஆண்டவரே நீர் என்னை எம்மட்டும் கொண்டு வந்ததுக்கு நான் ஏமாத்திரம், என் குடும்பம் ஏமாத்திரம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி நம்ம சொல்ல முடியும்? இதுவரைக்கும் நடத்தி வந்தீங்களே, இதுவரைக்கும் ஆசீர்வதித்து வச்சிருக்கீங்களே, நான் ஏமாத்திரம், என் குடும்பம் ஏமாத்திரம். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவர் அதாவது உலகத்துல, அது உலகங்கிற அவருடைய கிறிஸ்தவ உலகத்துல 3 விதமான மக்கள் இருக்கிறாங்க. 3 விதமான மக்கள். நன்றி செலுத்தாததுலேயே 3 விதமான மக்கள், நன்றி செலுத்துறதுலேயும் 3 விதமான மக்கள். அதை குறித்து நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறோம். முதல்ல நன்றி செலுத்த மனசு இல்லாம இருக்கிற 3 விதமான மக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, லூக்கா சுவிசேஷத்தில் வாசிக்க வேண்டாம், அதுல ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவன் சொல்றான், அந்த வருஷம் எனக்கு நல்லா விளைஞ்சிட்டு இதெல்லாம் வைக்கிறதுக்கு இடமே இல்லை, என்ன பண்ணணும், என் குடனெல்லாம் இடிக்கணும், இடிச்சு பெருசா கட்டணும், எல்லாத்தையும் கொண்டு சேர்த்து வச்சுக்கிட்டு என்ன சொல்றான், ஆத்துமாவே நீ நல்லா நல்ல புசி, நல்லா சாப்பிடு, நல்லா இரு, உனக்கு வேண்டியதெல்லாம் சேர்த்து வச்சாச்சு அப்படின்னு சொல்லு. ஆனா அவன் ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. விளைச்சலை தந்த தேவனுக்கு நன்றி சொல்லல, ஜீவனை தந்த தேவனுக்கு நன்றி சொல்லல. அப்போ தேவனுடைய வார்த்தை அவனுக்கு நேரம் என்ன எப்படி வந்துச்சான், மூடனே, யூ ஃபூல், இன்னைக்கு ராத்திரி உன் ஜீவன் எடுத்துக்கொள்ளப்பட்டா, நீ சேர்த்து வச்சிருக்கிறதெல்லாம். ஆமென். கர்த்தர் நன்மை செய்யும் போது நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும், அவருக்கு நன்றி செலுத்தணும். ஹல்லேலூயா. இந்த வருஷம் எனக்கு ஆண்டவர் ஒரு நன்மையும் செய்யல அப்படிங்கிறவங்க மாத்திரம் கையை தூக்குங்க. ஏதாவது ஒரு நன்மை செய்யுது, ஏதாவது ஒரு நன்மை. சுகத்தை கொடுத்திருப்பார், தேவையை சந்திச்சிருப்பார், கடனை மாற்றிருப்பார், இல்லைன்னா ஏதாவது ஒரு நன்மை செய்திருக்கிறார். எல்லாருக்கும் நன்மை செய்திருக்கிறார். அந்த நன்மைக்கு நம்ம நன்றி செலுத்துறது தான் ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய சமூகத்துல வர்றது, சபையாய் கூடி ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. 52 வாரமும் நான் சபைக்கு வந்தேன்னு சொல்றவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். பாத்தீங்களா, இதைத்தான் ஆண்டவர் விரும்புறாரு.
ஆண்டவர் விரும்புகிற காரியம் அவருடைய சமூகத்துல வந்து அவரை நான் துதிக்கணும், அவருக்கு நன்றி செலுத்தணும். நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவனுக்கு ஆசீர்வாதத்தை தருகிற தேவனா இருக்கிறார். என்ன செலவங்க இருக்கிறாங்க, ஸ்தோத்திரம் மாய்மாலமா நன்றி சொல்லுவாங்க, மாய்மாலமா நன்றி சொல்லுவாங்க. 2 பேர் ஜெபிக்க போனாங்க. அது லூக்காவில் இருக்கு. லூக்கா 18ஆம் அதிகாரம் வாசிக்க வேண்டாம். 2 பேர் ஜெபிக்க போனாங்க. ஒருத்தன் யாரு? பரிசேயன். இன்னொருத்தன் ஆயக்காரன். பரிசேயன் போய் என்ன சொல்றான், நான் வாரத்துல 2 நாள் உபவாசம் பண்ணுவேன், எனக்கு கிடைக்கிற சீரகமா இருந்தா கூட அதுக்கு என்ன பண்ணிடுவேன், தசம பாகம் செலுத்திடுவேன். கடைசி அப்படி சொல்லி அவனை குறித்தே சொல்லிட்டு இருந்துட்டு மற்றவங்களை குறை சொல்றவனா இருக்கு. அந்த ஆயக்காரனை போல நான் இல்லை அப்படின்னு சொல்றவனா இருக்கலாம். அதே போலதான் இது மாய்மால நன்றி. மாய்மால சபையில வந்து சாட்சி சொல்லுவாங்க, ஆண்டவர் எங்களுக்கு கார் கொடுத்தார், எங்களுக்கு வீடு கொடுத்தார், எங்களுக்கு அதை கொடுத்தார், இதை கொடுத்தார், பிள்ளைய கொடுத்தார், எல்லாம் கொடுத்தார். ஆனா பாத்தீங்கன்னா ஆலய காணாமல் போயிடுது. நன்றி சொல்றதும் இல்லை, நன்றி உள்ளவங்களாவும் வாழணும். மாய்மாலமான நன்றி. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கறனா, நான் நன்றியை எதிர்பார்க்கிறேன். ஒரு முறை இயேசுட்ட 10 குஷ்டரோகிகள் வந்தாங்க. கவனிக்கிறவங்க எல்லாம் அல்லேலூயா சொல்லுங்க. 10 குஷ்டரோகிகள் வந்தாங்க. ஆண்டவர் சொல்றாரு, பார்க்க தூரத்துல வரும்போதே சொல்லிட்டார், நீங்க போய் உங்களை ஆசாரியர்களுக்கு காண்பீங்க. ஏன்னா குஷ்டரோகம் சரி சுகமாயிட்டா இல்லையாங்கிறது அந்த காலத்துல தீர்மானிக்க வேண்டியது ஆசாரியன் தான். சபை போதகர் மாதிரி வச்சுறீங்களேன். அப்போ அங்க போறாங்க. போற வழியிலேயே 10 பேருக்கு சுகம் கிடைச்சிச்சு. ஆனா ஒருத்தர் மட்டும் திரும்பி ஆண்டவரத்துல வந்து பணிந்து கொண்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, சுகமாக்கப்பட்டவர்கள் 10 பேர். 10 பேர். ஆனா வந்தது யாரு? ஒருத்தங்க. மீதி 9 பேர் எங்கே கேட்கிறாரு. இந்த வருஷத்துல இந்த சபையில வந்து எவ்வளவு நன்மைகளை பெற்ற எத்தனை பேர் இருக்கிறாங்களே, அவங்கள எத்தனை பேர் இங்க இருக்கிறோம், தொடர்ந்து இருக்கிறோம், எத்தனை பேர் எனக்கு அதை கொடுத்தாரு, இதை கொடுத்தாரு, வீட்டை கொடுத்தாருன்னு சொல்லிட்டு போயிட்டாங்களே, பிள்ளைய கொடுத்தாருன்னு சொல்லிட்டு போயிட்டாங்களே. ஆண்டவர் கேட்கிறார், நன்றி எனக்கு ஸ்தோத்திரம் செலுத்துன்னு சொல்லி கேட்கிறார். அதனாலதான் அந்த வார்த்தையை மறுபடியுமா இந்த வார்த்தையை போர்டை டிவி பார்த்து எல்லாரும் சத்தமா வாசிக்குமா? வாசிங்க. எல்லா வச்சிலையும் என்ன பண்ணோமா? ஸ்தோத்திர கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். இது எப்படியா? உங்களை குறித்த தேவனுடைய சித்தமா இருக்கிறது. சித்தம்னா என்ன? சித்தம்னா என்ன? எதிர்பார்ப்பு, விருப்பம். தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற காரியம், தேவன் நம்மிடத்துல விரும்புகிற காரியம், அவருக்கு நன்றி செலுத்துறது. அல்லேலூயா. நம்ம அப்படி செலுத்துறோமா? எப்படி செலுத்தணுமா? எல்லாவற்றிலேயும் நன்றி செலுத்தணுமா? எல்லாவற்றிலேயும். அல்லேலூயா. எல்லாவற்றிற்காகவும் இல்லை, ஃபார் ஆல் திங்ஸ் அப்படின்னு சொல்லப்படல, இன் எவ்ரி திங்ஸ் அப்படின்னு சொல்லப்படும். இன் ஆல் திங்ஸ். எல்லாவற்றிலேயும் வேற, எல்லாவற்றிற்காகவும் நன்றி செலுத்துறோம்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, அப்படி சொல்லல. எல்லாவற்றிற்காகவும் நன்றி செலுத்துறதுன்னா, நான் போனேன், பாத்ரூம்ல கீழே விழுந்து என் கால் முடிஞ்சிச்சு. அதுக்கு என்ன பண்றது? அதுக்கு நன்றின்னு சொன்னா ஆண்டவர் தான் என் காலம் முடிச்சாருன்னு சொல்றேன் இல்லையா? அப்படி எல்லாவற்றிற்காகவும் இல்லை. ஒரு வியாதி வந்துட்டு, அந்த வியாதியின் மத்தியிலையும் நீ நன்றி செலுத்த. எல்லாவற்றிற்காகவும் நன்றி செலுத்தணும்னா, எனக்கு இந்த வியாதியை கொடுத்தீர் உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னா என்னது? கர்த்தர் துன்பப்படுத்துறாருன்னு அர்த்தம். கர்த்தர் ஒரு நாள் யாரையும் துன்பப்படுத்துறவர் இல்லை. அவர் நல்லவர், நன்மையே செய்கிறவர். அல்லேலூயா. இந்த வியாதியிலையும் நான் உமக்கு நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. அதான் எல்லாவற்றிலேயும். என் வாழ்க்கையில் இந்த குறை இருக்குது ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா என் குறையை நிறைவாக்குறவர் நீர். அல்லேலூயா. நான் தொடர்ந்து ஒரு இங்கிலீஷ்ல ஒருத்தர் தொடர்ந்து அவருடைய இதெல்லாம் படிப்பேன். கீப் பிலீவிங் மினிஸ்ட்ரி ஒருத்தர். அவருக்கு 72-73 வயசு ஆயிடுச்சு. இப்போதான் டயக்னைஸ் பண்ணியிருக்காங்க அவருக்கு கேன்சர்னு சொல்லி.
அவர் எழுதுறாரு, இந்த கேன்சர்ல நான் கற்றுக்கொள்ற பாடம்லாம் என்ன, இந்த கேன்சருக்காக நான் நன்றி செலுத்தல, இந்த கேன்சர் மத்தியிலையும் நான் தொடர்ந்து பழைய மாதிரி ஊழியம் செய்ய கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறாரு, அதற்காக நன்றி செலுத்துறேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. எல்லாவற்றிலையும் நன்றி ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். அப்படி செய்வது கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவன் விரும்புகிறார். தேவன் விரும்புகிறார். நன்றி செலுத்தணும். அல்லேலூயா. நன்மை பெறுறோம், உண்மை அதுக்கு நன்றி செலுத்துறோமா? நன்மை பெறுறோம். செலவங்கெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. ஒரு பாஸ்டருக்கும் ஒரு மனசாட்சி, ஒரு இதில் உணர்வுலாம் இருக்கு இல்லையா? செலவுங்கள்லாம் ஜெபம் பண்ணுங்க கொஞ்சம் விடுதலை வந்த உடனே பக்கத்துல தான் நிற்பாங்க, ஆள் தெரியாத மாதிரி நிற்பாங்க. அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. பக்கத்துல இல்லைன்னா இந்த பக்கத்துல நான் கதை தந்துட்டு வெளியே போவேன், அங்கேருந்து வர்றவங்க 8th சைடில் போவாங்க. அப்போ ஒரு பாஸ்டருக்கு அதுக்கு முந்தி எவ்வளோ கஷ்டப்பட்டு ஜெபம் பண்ணணும், எவ்வளோ தூரம் வேதனைப்பட்டிருப்பாங்க, நம்ம வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஏன்னா கடைசி காலத்தில் மனுஷர்கள் அப்படிதான் இருப்பாங்க அப்படி சொல்லி வேதம் சொல்லுது. ஆனால் நீங்களும் நானும் அப்படி இருக்கக்கூடாது. எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். கரவத்திய மறுமாதவா எல்லாரும் சத்தம் போட்டு சொல்லுங்க, எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். எவ்வளவு நன்மைகளை ஆண்டவர் செய்யறார். உலக பிரகாரமா நன்மை செய்யறார், ஆவிக்குரிய பிரகாரமா செய்யறார். வெறுமனே உலக பிரகாரமான நன்மை மட்டும் பெற்றா போதாது, ஆவிக்குரிய பிரகாரமாகவும் நம்ம வளரணும். அந்த நன்மைகளுக்காகவும் கர்த்தரை துதிக்கணும். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எதுக்கெல்லாம் நன்றி செலுத்தணும்னா எல்லாவற்றிலையும் நன்றி. 3 விதமான காரியத்துல நன்றி செலுத்த சொல்றேன். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் போது நன்றி செலுத்தணும். அல்லேலூயா. சொல்லுங்க, நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளும் போது நன்றி செலுத்தணும். அல்லேலூயா. ஆமா, பலவீனமா இருந்த இந்த வருஷத்துல உங்களை நினைச்சு பாருங்க. பலவீனமா இருந்த நேரத்துல உங்களுக்கு சுகம் கொடுத்தாரு, நன்றி செலுத்துங்க. உங்க குடும்பத்துல சமாதானம் இல்லாம இருந்தீங்க, சமாதானம் தந்தாரே, நன்றி செலுத்துங்க. புதிய நன்மைகளை தந்தாரே, நன்றி செலுத்துங்க. குடும்பத்துல ஆமேன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து வருகிறாரே, நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. ஆமேன். அல்லேலூயா. ஆண்டவர் செய்த எல்லா உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி செலுத்துங்க. ஆமேன். அல்லேலூயா. இந்த வருஷம் முழுவதும் உட்கார்ந்து இந்த 3 நாள் இருக்குது, 3 நாளும் உட்கார்ந்து நினைச்சு பார்த்து ஆண்டவர் என்னென்ன நன்மைகளை செய்தாரோ அதுக்கெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. 3 நாள் போதாது. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லி எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டியதாக இருக்கும். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. ஸ்தோத்திரம். 24, 27 வாசிங்க. ஆதியாகமம் இல்லையோ? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு கவனிங்க, ஒரு மனிதன் சொல்றான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாம் வீட்டிலுடைய பெரிய மூத்த ஒரு வேலைக்காரன். அவனை பார்த்து ஆபிரகாம் சொல்றார், நான் இப்போ கானான் தேசத்துல இருக்கிறேன், கானானியர்ல இருந்து எனக்கு பிள்ளைக்கு என் ஈசாக்குக்கு பெண் எடுக்க விரும்பல, அதனால நீ என்ன பண்ணு, என்னுடைய சுய தேசத்துக்கு போ, ஊர் தேசத்துக்கு போ, அங்க போய் என்னுடைய சொந்தக்காரங்கள ஒருத்தரை என் மகனுக்காக பெண்ணு பார்த்து அவளை அழைச்சிக்கிட்டு வரணும். எவ்வளவு பெரிய வேலை பாருங்க. அவன் வேலைக்காரனுக்கு வேலையும் தெரியாது, அங்க போனதும் இல்லை, அந்த ஊர்ல யாரையும் தெரியாது, யார் ஆபிரகாமுக்கு சொந்தக்காரன்னு தெரியாது. ஸ்தோத்திரம். நல்லா தெரிஞ்சு போனாலே பெண் பேக்க போகும்போது பிரச்சனையோடு கூட எல்லாம் நம்ம திரும்பி வரும். இவனுக்கு ஒன்றும் தெரியாது, ஆனாலும் போறான். எஜமான் சொன்னார்னு போறான். போற வழியிலலாம் ஜெபம் பண்ணிட்டு போறான். போய் அந்த ஊர் பக்கத்துல போய் நிக்கிறான். ஒரு தெரு ஒண்டையில நிக்கிறான், ஒரு கிணத்து பக்கத்துல நிக்கிறான். சாயங்காலம் எல்லாரும் ஆடுகளை மேய்த்து கொண்டு வந்து அங்கதான் தண்ணி காமிப்பாங்க. அந்த இடத்துல நிக்கிறான். நிற்கும் போது அவன் சொல்றான், நான் இந்த இடத்துல நிக்கிறேன்,
என்னுடைய தாகத்துக்கும் தண்ணி தரணும், நான் வந்த ஒட்டகங்களுக்கும் தண்ணி கொடுக்கணும். அவங்க தான் ஆபிரகாம், அதாவது ஈசாக்குடைய மனைவியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே நிற்கிறான். ஒரு பொண்ணு வருது, அவ வர்ற வந்து என்ன சொல்ற, உங்களுக்கும் தண்ணி தரேன், உங்க ஒட்டகங்களுக்கும் தண்ணி தரேன். அங்க கிணத்துக்குள்ள எப்படின்னா, அப்போ இருக்க கிணறு படிக்கட்டு இருக்கிறோம், உள்ள இறங்கி போகணும். உள்ள இறங்கி போய் ஒவ்வொரு குடமா கொண்டு வரணும். ஒட்டகம் எவ்வளவு தண்ணி குடிக்கும், அத்தனை ஒட்டகத்துக்கும் தண்ணி கொடுத்துருக்கிறேன் சொல்லிட்டு கடைசியில் சொல்லும்போது என்ன சொல்ற, அவ என்ன சொல்ற, ஆபிரகாமுடைய சொந்தக்காரன். அல்லேலூயா, ஆமென், அவங்களுடைய பொண்ணு அப்படின்னு சொல்ற. அதான் அவர் சொல்றார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கே தெரியாது, எனக்கு யாருன்னு தெரியாது, ஊரும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. கர்த்தர் கொண்டு வந்தார், ஆனா சரியான இடத்துக்கு கொண்டு வந்தார். கரம் வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த வருஷத்துல அநேக முறை நம்ம நினைத்திராத நன்மைகளை கர்த்தர் செய்தார். ஆமேன்னு சொல்றவங்க மாத்திரம் சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எவ்வளோ நன்மைகள், நம்ம நினைத்திராத நன்மைகள், நினைத்திராத நேரத்துல இருந்து, நினைத்திராத இடத்துல இருந்து கர்த்தர் நன்மைகளை செய்தார். அல்லேலூயா. உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை பெறும்போது என்ன பண்ணணுமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்றோமா, சொல்லப்படணும். அது மாத்திரமல்ல, உன்னதத்தில் உள்ள சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், நம்மை ரட்சித்திருக்கிறார். சிலவங்க ஞானஸ்தானம் பெற உதவி செய்ய இருக்கிறார், சிலவங்களை அபிஷேகித்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைங்கிற உணர்வோடு இருக்க உதவி செய்திருக்கிறார். எத்தனை பேர் நான் தேவனுடைய பிள்ளைன்னு சபைக்கு வந்துட்டு இன்னைக்கு சபையை விட்டுட்டு உலகத்துக்குள்ள போனவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்களே. இன்னைக்கு வரைக்கும் அவருடைய பிள்ளையா அவருடைய சமூகத்துல வர உதவி செய்தாரே. எவ்வளவு தூரமா போனோம், எவ்வளவு விலகி போனோம், ஆனாலும் கைவிடாம அவருடைய சமூகத்துல கொண்டு வந்தாரே. அல்லேலூயா. நன்மைகளை பெறும்போதெல்லாம் அவருக்கு ஸ்தோத்திரம் செய்வோம். அல்லேலூயா, ஆமென். ஃபாதர் பாட்டு ஒன்று பாடுவோமா? கர்த்தர் செய்த நன்மைகளை, எல்லாரும் கரங்களை தட்டி, கர்த்தர் செய்த ஒரு நாளும் மறவாடி ஆத்துமாவே ஆத்துமாவே குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை சொல்லுங்க, குற்றங்களை மன்னித்தார். தள்ளில்ல, குற்றவாளின்னு சொல்லி தள்ளல, சேர்த்துக்கிட்டே தான் இருக்காரு. படுகொலி நின்று மீட்டாரே. எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க, எல்லாரும் வாய் திறந்து. பாட தெரியலன்னா பார்த்து வாசிக்கையா செய்யுங்க. கரங்களை வைத்து சொல்லுங்க, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. அல்லேலூயா, அல்லேலூயா. பெற்ற நன்மைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். இரண்டாவது, பெறப்போகிற நன்மைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். ஆமா, இந்த வருஷம் நிறைய நன்மைகளை நம்ம எதிர்பார்த்திருப்போம். ஆனாலும் வருஷ கடைசி ஆயிடுச்சு, இன்னும் கிடைக்காம இருக்கலாம், இன்னும் நமக்கு அது கிட்டாத நிலைமையில இருக்கலாம். நீங்க ஒருவேளை கர்த்தர் நம்ம மறந்துட்டாரோ அப்படின்னு நினைக்கலாம். கர்த்தரத்துல நீங்க ஒரு விண்ணப்பம் பண்ணீங்கன்னா அதை நீங்க மறந்தாலும் அவர் மறக்கவே மாட்டார். எத்தனை பேர் ஏற்ற காலத்துல எல்லாவற்றையும் செய்கிற தெய்வம். அல்லேலூயா, ஆமென். சரியான நேரத்துல உங்களுக்கு செய்வார், சரியான குறித்த நேரத்துல உங்களுக்கு செய்வார். நீங்க சோர்ந்து போக வேண்டியதில்லை. அல்லேலூயா. பெறப்போகிற நன்மைக்கு செய்யறவன் விசுவாசத்துல பலப்படுவான். பெறப்போகிற நன்மைகளை செய்யறவன் விசுவாசத்துல பலப்படுவான். மறுபடியும் சொல்றேன், ஐயோ இந்த வருஷம் எனக்கு இது கிடைக்கலையேன்னு சொல்லி சோர்ந்து போகாதபடி, ஆண்டவரே நீங்க இது எனக்கு செய்வீங்கன்னு சொல்லி அவரை துதிக்கிற துதி இருக்கு பாருங்க, அவருக்கு நன்றி செலுத்துறது இருக்கு பாருங்க. உங்க விசுவாசம் வளரும், உங்க விசுவாசம் வளரும். அல்லேலூயா.
ஆமென். ஸ்தோத்திரம். ஆபிரகாமை குறித்து ரோமர் நிருபத்துல 4ஆம் அதிகாரத்துல 20-21 வசனத்துல வாசிங்க. ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். வாசிங்க யாராவது. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசியாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனா. ஆண்டவர் சொல்லிட்டார், மலனத்தை கடற்கரை மலனத்தை வானத்து நட்சத்திரங்களை போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொல்லிட்டார். நாட்கள் ஆகலாம், காலங்கள் கடந்து போலாம், சொன்னதை செய்கிற தேவன் அவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொன்னதை செய்கிற தேவன். நன்மைகளை பெறப்போகிறேன், கர்த்தர் சொன்னதை செய்வார். அப்படி முழு நிச்சயமாய் நம்பி அவன் என்ன பண்ணானா, மகிமைப்படுத்தினானா, நன்றி செலுத்தினான். ஆண்டவரே, விண்ணப்பத்தை கேட்டீங்க, ஸ்தோத்திரம். இந்த நன்மை எனக்கு தரப்போறீங்க, ஸ்தோத்திரம். இந்த உயர்வை எனக்கு தரப்போறீங்க, ஸ்தோத்திரம். இந்த ஆண்டவரே, இந்த பைனான்சியல் ட்ரபிள்ல இருந்து என்னை மாற்ற போறீங்க, ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையில இருக்கிற இந்த வியாதியை மாற்ற போறீங்க, ஸ்தோத்திரம். என் குறைய நீக்க போறீங்க, ஸ்தோத்திரம். பெற போகிற நன்மைகளுக்காக அப்படி சொல்லும்போது அவன் விசுவாசத்தில் வல்லவனானான். நம்முடைய விசுவாசமும் பெருகிறதா இருக்கும். அல்லேலூயா. நம்ம பெறப்போகிற நன்மைகளுக்காக கர்த்தரை துதிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இயேசுநாதர் பார்த்தீங்கன்னா எல்லா நேரத்திலையும் கர்த்தரை பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிப்பார். ஆமென். இந்த பொம்பு ரெண்டு மீனும் கையில வந்த உடனே கையில வச்சுட்டு என்ன பண்றாரு? பிதாவை உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். லாசருடைய கல்லறைக்கு முன்னால போய் நிற்கிறாரு. அப்பவும் சொல்றாரு, பிதாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், நீர் எனக்கு செவி கொடுப்பீர். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையிலயும் நீங்க ஏதாவது நன்மைகளை குறைவா இருந்துச்சுன்னா அவரை ஸ்தோத்தரிங்க, அவரை ஸ்தோத்தரிங்க. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்தரிங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்கள் புஸ்தகத்துல 17ஆம் அதிகாரத்துல தாவீது சொல்றான், ஸ்தோத்திரம். 17ஆம் அதிகாரம், ஸ்தோத்திரம். எனக்கு ஞாபகம் வந்தபடினால அது நான் உங்களுக்கு சொல்றேன். சரி, 1 சாமுவேல் புஸ்தகம், 1 சாமுவேல். ஆமா, கோலியாத்தை எதிர்த்து போறான். ஸ்தோத்திரம். முப்பத்தி 7வது வசனம் வாசிங்க. 17ஆம் அதிகாரம் 37வது வசனம். என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடின் கைக்கும் தப்பிவித்த கர்த்தர். பாத்தீங்களா? அதுதான் யுத்தத்துக்கு போறான். யுத்தத்துல இன்னும் ஜெயம் கிடைக்கல. தாவீது கோலியாத்தை இன்னும் ஜெயிக்கல. கோலியாத் எப்படி இருக்கிறான்? ராஜாவும் பயந்துட்டு இருக்கிறான், எல்லா படை வீரர்களும் பயந்து ஒதுங்குறாங்க. அப்போ இவன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தாயா, ஏற்கனவே சிங்கத்தின் கைக்கு என்னை தப்பி வைத்த ஆண்டவர், ஸ்தோத்திரம். கரடின் கைக்கு தப்பி வைத்தவர், ஸ்தோத்திரம். இந்த பெலிஸ்தீன் கைக்கு என்னை. அல்லேலூயா. இப்போ ஒரு நிமிஷம் உங்க கரங்களை உயர்த்தி, இந்த வருஷத்துல உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த ஏதோ ஒரு நன்மை தடைப்பட்டுன்னு சொன்னா அது வாயை திறந்து சொல்லி, ஆண்டவரே எனக்கு சீக்கிரமா இதை நீங்க செய்வீங்க. 2025 இந்த நன்மையை நான் பெற போறேன். அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பெறப்போகிற நன்மைகளுக்காக, பெறப்போகிற ஆசீர்வாதத்துக்காக, முடிக்க முடியாத காரியத்தை முடிக்க போற நன்மைகளுக்காக எல்லாரும் கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்துங்க. ஆமென். அல்லேலூயா. நிச்சயமா கர்த்தர் உங்களுக்கு செய்வார். உங்க விசுவாசம் கூடும். ஒரு தேவ சமாதானம் உங்க உள்ளத்துல சங்கட்டும். ஆமென். ஒரு தேவ சமாதானம் உங்க உள்ளத்துல நிரப்பட்டும். ஐயோ இல்லைன்னு சொல்லி கவலை மாறட்டும். கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க, கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஆமென். அல்லேலூயா. சொன்னதை செய்கிற தேவன், வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற தேவன், தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமென். உயர்வை கட்டளையிடுகிற தேவன் நிச்சயமா 2025 உங்களுக்கு அப்படியே செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. 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 நன்றி இயேசுவே. நன்றி நன்றி நன்றி. 3வது ஒரு காரியம், முதல்ல சொன்ன நன்மை பெறும்போது
நன்றி செலுத்துறவங்களா இருக்கணும். பெறப்போகிற நன்மைகளுக்காக நன்றி செலுத்தி 2025 நம்ம பார்க்க போறோம். ஆண்டவர் அநேக நன்மைகளை நமக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். ஊழியத்துல பெரிய காரியங்களை செய்ய போறார். அதுக்கெல்லாம் நன்றி செலுத்தணும். அல்லேலூயா. மூன்றாவது காரியம், உபத்திரத்தின் மத்தியில, பாடுகள் மத்தியில கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். அல்லேலூயா. உபத்திரத்தின் மத்தியில, பாடுகள் மத்தியில, தேவைகள் மத்தியில, போராட்டத்தின் மத்தியில கர்த்தருக்கு நன்றி செலுத்துறவங்களா இருக்கணும். வாசிங்க தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. எல்லாரும் தெரிஞ்ச சம்பவம் தான். ஸ்தோத்திரம். ம் 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 எல்லாரும் சொல்லுங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க அந்த வசனத்தை. தான் முன்பு செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் என் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். அல்லேலூயா. தாவீதுடைய சூழ்நிலை உங்களுக்கு தெரியும் இல்லையா? ராஜா பத்திரம் வச்சிருக்கிறாரு, கையெழுத்து போட்டுட்டாரு, முத்திரை போட்டாச்சு. ராஜாவை தவிர யாருக்கிட்டையும் விண்ணப்பம் பண்ணக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது. விண்ணப்பம் பண்ணா ராஜாட்ட மட்டும்தான் விண்ணப்பம் பண்ணணும் அப்படின்னு பத்திரத்துல ஆர்டர்ல கையெழுத்து போட்டாச்சு, ஜீவோ வந்தாச்சு. ஆனா அவன் என்ன பண்றான்? இந்த உபத்திரத்தின் மத்தியிலையும் நான் என் தேவன்கிட்ட மாத்திரம்தான் விண்ணப்பம் பண்ணுவேன். அப்படி யாராவது மீறி பண்ணாங்கன்னா சிங்க கபியில போட்டுருவாங்க, சிங்கம் கடிச்சு சாப்பிட்டுரும் அப்படின்லாம் சட்டம் இருக்குது. ஆனா இந்த கஷ்டத்தின் மத்தியில, இந்த போராட்டத்தின் மத்தியில அவன் என்ன சொல்றான்? நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறேன். அல்லேலூயா. இந்த போராட்டம் கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இந்த போராட்டத்தின் மத்தியில, இந்த தேவையின் மத்தியில, இந்த கஷ்டத்தின் மத்தியில நான் கர்த்தரை துதிக்கிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் செலுத்தினா சிங்கக்கபிக்கு போனான். ஆனா என்ன எப்படி வந்தான்? உயிரோட வந்தான். அல்லேலூயா. போராட்டத்தின் மத்தியில் இதான் ரொம்ப கஷ்டம். தேவைகள் இருக்கும்போது துதிக்க முடியுதா? பிரச்சனையோடு கூட வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது துதிக்க முடியுதா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்படி நம்ம வாழணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்க்கலாம். இப்ப வாசிக்க வேண்டாம், எதை கவனிங்க. பவுலும் சீலாவும் சுவிசேஷத்தை சொன்ன நிமித்தம் அவனை அடித்து ஒரு தொழுவத்துல கட்டி வச்சிருக்கிறாங்க. அவங்க ராத்திரி என்ன பண்ணுவாங்களா? நடு ராத்திரியில என்ன பண்ணாங்களாம்? பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி கர்த்தரை பாடி துதித்தார்கள். நமக்கு எத்தனை பேருக்கு பாட்டு வருது? ஆண்டவர் அதையும் விரும்புறார். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்க. இதுதான் உங்களை குறித்த தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. அப்படி நம்ம துதிக்கிறது, அந்த போராட்டத்தின் மத்தியில துதிக்கும் போது ஆண்டவர் ஒரு விடுதலை வைக்கிறார். சிங்க கபியில இருந்து அவனை உயிரோடு கொண்டு வந்தது போல நம்ம போராட்டத்தின் மத்தியில துதிக்கும் போது நமக்கு ஒரு ஜெயத்தை தருகிறார். விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். பவுலும் சீலாவும் பாடி துதித்த போது கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு, ஆமென், அந்த ஜெயிலரே ரட்சிக்கப்படத்தக்கதாக கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தது போல நெருக்கத்தின் மத்தியில, உபத்திரத்தின் மத்தியில, தேவையின் மத்தியில கர்த்தரை துதிக்கும் போது கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே, இந்த சூழ்நிலைமைக்காக ஸ்தோத்திரம். இந்த சூழ்நிலைமை மூலமா உங்களுடைய நாம மகிமைப்பட போகிறபடினால உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வியாதியின் மூலமா உங்களுடைய நாம மகிமைப்பட போகிறபடினால உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்படி சொல்லி பாருங்க, கஷ்டத்திலிருந்து வெளியே வந்துடுவீங்க. அல்லேலூயா. 1800 அப்படி அந்த வருஷங்கள்லாம் ஒரு தெய்வ மனிதன் ஜார்ஜ் முல்லர், எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? ஒரு பெரிய விசுவாச வீரர். அந்த காலத்திலே 1000 அநாத பிள்ளைகளை வச்சு ஹோம் நடத்திட்டு இருந்திருக்கிறார். ஆர்பனேஜ் ஹோம் நடத்திட்டு வந்திருக்கார். ஒவ்வொரு நாளும் அவர்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, உட்கார்ந்து ஜெபம் பண்ணதான் செய்வாராம். ஒவ்வொரு முறையும் ஜெபம் பண்ணுவாராம். கர்த்தர் 1000 பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னா ஈஸியான காரியமா? ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அப்படியே அற்புதமா செய்வாராம். ஒரு நாள் ஒண்ணுமே இல்லையா, காலையில பிள்ளைகளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கணும், ஒண்ணுமே இல்லையா. பிள்ளைகளை என்னாலும் டைனிங் டேபிளுக்கு வர்ற மாதிரி வர சொல்லி எல்லார் பிள்ளைகளோடு உட்கார்ந்து ஸ்தோத்திரம் பண்ணாராம்.
ஆண்டவரே, இந்த காலை ஆகாரத்தை நீங்க கொடுக்க போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், இந்த நன்மையை செய்ய போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆனா எப்படிதான் இருக்குது, சட்டியெல்லாம் காலியா தான் இருக்கு. உங்க ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஒருத்தன் கதவை தட்டினானா, சொன்னானா, நேற்று ராத்திரி அவன் ஒரு பேக்கரி வச்சிருக்கிறான். நேற்று ராத்திரி மிட் நைட்ல ஆண்டவர் எனக்கு ஒரு பாரத்தை கொடுத்தார், பிரெட் பண்ணிட்டு போய் இந்த ஹோம்ல கொடு அப்படின்னு சொல்லி அவன் பிரெட் கொடுத்தானா. என்னொருத்தன் வந்தானு சொன்னானா, இந்த வழியா போன இந்த மில்க் வேன் என்ன ஆயிடுச்சு, பிரேக் டவுன் ஆயிடுச்சு, பால் கெட்டு போவோம், அதனால உங்க அற்புதமாய் நடத்துவர். நான் சொல்லணும், ஆயிரக்கணக்கான சாட்சியை வாழ்க்கையில சொல்லவர். எத்தனையோ நேரத்துல ஒண்ணுமே இருக்காது. கர்த்தர் அற்புதமா தேவையை சந்திப்பார். எனக்கு உதவி செய்த சிலவங்கெல்லாம் நான் இன்ன வரைக்கும் முகத்தை பார்த்ததே கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா. ஆமா, நீங்க ஆண்டி கொடுக்க சொல்லாங்க அப்படின்னு சொல்லி ஆந்திராவில் என் பையன் கூட படிச்சவங்க பல நேரத்துல கொண்டு என்னுடைய பணத்தை சந்திச்சிருக்கிறான். எலியாவை போஷித்த தேவன் இன்றைக்கும் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். உங்க தேவையை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை, உங்க போராட்டத்தின் மத்தியில கவலைப்பட வேண்டியதில்லை, உங்க வியாதியின் மத்தியில கவலைப்பட வேண்டியதில்லை, இதை நான் எப்படி செய்து முடிப்பேன்னு சொல்லி நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. எல்லாவற்றிற்காகவும் அவரை துதியுங்கள். ஹல்லேலூயா. நெருக்கத்தின் மத்தியில நன்மைகளை பெறும்போது துதியுங்க, பெறப்போகிற நன்மைகளை நினைத்து துதியுங்க, ஸ்தோத்திரம் செலுத்துங்க. நெருக்கத்தின் மத்தியில, போராட்டத்தின் மத்தியில அவரை துதியுங்க. இதுதான் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. எப்படி ஸ்தோத்திரம் செலுத்தணும் அதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், இது என்னுடைய சித்தம். எப்படி செலுத்தணும்னா எபிரேயர் 5:20 வாசிங்க. ஸ்தோத்திரம். எபேசியர் 5:20. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் ஆமென், ஹல்லேலூயா. எப்படி செலுத்தணுமா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்கணும். எல்லாவற்றிற்காகவும் ஆமென், ஸ்தோத்திரம். அவரை ஸ்தோத்தரிக்கணும். இயேசுதான் நமக்கு மாதிரி எல்லாத்துக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த அப்பமும் 2 மீன் கிடைச்ச உடனே ஸ்தோத்திரம் தான் பண்ணேன். பெருகிட்டு கல்லறைக்கு முன்னால நின்னும் என்ன பண்ணாரு? ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் அவர் ஸ்தோத்திரம் பண்ணார். அவர் ஸ்தோத்திரம் பண்ணா அவருடைய சூழ்நிலைமை ஸ்தோத்திரம் பண்ற மாதிரியே கிடையாது. இந்த பூமிக்கு வந்தார், தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளா எல்லாமே இந்த பூமிக்கு வந்தார். நம்மை போல அடிமையின் ரூபம் எடுத்து வந்தார். எல்லா மகிமையும் தந்தார். நம்மை போல பாடுபட்டார், பசியா இருந்தார், தூக்கம் இல்லாம இருந்தார், களைப்பா இருந்தார். அது மாத்திரம் இல்ல, சிலுவைக்கு போறதுக்கு முன்னால காரி துப்பப்பட்டார், தாடி மயிர் இழுக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார். எந்த நேரத்திலும் கூட அவர் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்தார். ஹல்லேலூயா. நமக்கு மாதிரி இயேசுதான். ஹல்லேலூயா. அவர் அப்படி நேரத்துல ஸ்தோத்தரித்தபடியினால்தான் மரித்து உயிர் தெழுந்து எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் உடையவராய் பிதாவுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் நம்முடைய விசுவாசமா இருக்கணும். எல்லா நேரத்திலையும் அவரை துதிக்கிறவங்களா இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். எதுக்கெல்லாம் ஸ்தோத்திரம் செலுத்தணும்னு சொன்னேன்? எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். எப்படி ஸ்தோத்திரம் செலுத்தணும்? இயேசுவின் நாமத்தினால. ஏன்னா இயேசுவின் மூலமா தான், அந்த சிலுவையின் மூலமா தான் நமக்கு நன்மை, விடுதலை எல்லாமே. ஹல்லேலூயா. யாருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும்? பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிங்க. ஹல்லேலூயா. இந்த 2-3 நாளும் ஒவ்வொரு நாளும் ஒரு மணி நேரமா உட்கார்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கிடைச்சதுக்காக, கிடைக்க போறதுக்காக, இருக்கிற சூழ்நிலைமைக்காக எல்லாவற்றுக்கும் நன்றி இயேசுவே. பிதாவாகிய தேவனை இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு ஸ்தோத்தரித்து 2025க்குள்ள வாங்க. கர்த்தர் ஒரு பெரிய நன்மைகளை நமக்கு செய்வார். கடைசியா படித்த ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். ஸ்தோத்திரம். 1900 ஆரம்ப நாட்கள்ல
ஒரு மிஷினரி ஊழியத்துக்காக லண்டன்ல போனாராம். அந்த நாட்கள்ல லண்டன்ல ஒரு சில பகுதி ரொம்ப குடிசை இருந்த பகுதியாக, அதாவது வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க எல்லாம் அங்க தங்கியிருந்து அப்படி இருக்கும்போது ரொம்ப குடிசை இருந்த பகுதியா இருந்துச்சு. அதுல போயிட்டு இருக்கும்போது ட்ராக்ஸ் கொடுத்து கர்த்தருடைய அன்புக்கு சொல்லிட்டு போகணுங்கிறக்காக ஒரு மிஷினரி போயிருக்கிறார். அப்படி போகும்போது ஒரு வீட்டுக்குள்ள போனாராம். அந்த வீட்டுக்குள்ள ஒரு சகோதரி மரிக்கிற நிலைமையில இருந்தாங்களாம். அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லையா, அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, மரிக்கிற நிலைமையில இருக்கிறாங்க. ஒரு தரையில தான் படுத்திருந்தாங்க. அங்கெல்லாம் ரொம்ப குளிரும், அந்த குளிர்ல தான் படுத்திருந்தாங்க. இதெல்லாம் பார்த்த உடனே அந்த மிஷினரி ரொம்ப பரிதாபப்பட்டு கேட்டாராம், சகோதரி நான் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா, உங்களுக்கு எதையாவது உதவி செய்யணுமா அப்படி கேட்கும்போது அந்த சகோதரி சொன்னாங்களாம், ஐ ஹவ் ஜீசஸ், வாட் எல்ஸ் மோர் ஐ வாண்ட். எனக்கு இயேசு இருக்கிறார், இதை விட மேலானது எனக்கு என்ன வேணும். அல்லேலூயா. மரிக்க போறாங்க, வியாதி வேலைகள் இருக்கிறாங்க, கொடூர வேதனையில இருக்கிறாங்க. உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணுமான்னு கேட்கும்போது அந்த சகோதரருடைய விசுவாசம் எப்படி இருந்து பாருங்க. ஐ ஹவ் ஜீசஸ், வாட் எல்ஸ் ஐ வாண்ட். எனக்கு இயேசு இருக்கிறார், இதை விட மேலானது எனக்கு என்ன வேணும். அல்லேலூயா. இதுக்கு தான் நம்ம நன்றி செலுத்தணும். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில எங்க வாழ்க்கையில இயேசு இருக்கிறார். ஆமென் சொல்றவங்க எது இருந்தோ இல்லையோ என் கூட இயேசு இருக்கிறார். இம்மானுவேல் என் கூட இருக்கிறார். அல்லேலூயா. உலகத்தின் முடிவு பறிந்த சகல நாட்களிலும் உன் கூடவே இருப்பேனவர், உண்மையுள்ளவர் என் கூட இருக்கிறார். 2025 அவர் என்னை வழி நடத்துவார். அவர் எனக்கு போதுமானவராயிருப்பார். அல்லேலூயா.